ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாலை நேரங்களில் நடைபெறுகிற இந்த வேத தியானம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகம் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா புஸ்தகத்தினுடைய தன்மையை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த புத்தகத்தை படித்தால் அந்த புத்தகம் நமக்கு எளிதாக விளங்கும். வாட் கைண்ட் ஆஃப் புக் இட் இஸ். இதை நாம் அநேக ப்ரூஃப் நாம் பார்த்தோம். இது எந்த வகையில் ஒரு ஜூயிஷ் லிட்ரேச்சர் என்கிற ப்ரூஃப் நாம் பார்த்தோம். 7 என்கிறதான அந்த விஷயத்தோடு இது எவ்வாறு பொருந்துகிறது என்பதை நாம் தியானித்தோம். அதில் 7 விஷயங்கள் 7 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம், எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. ஆமேன். கிறிஸ்து மஷியாஹ். ஓகே, கிறிஸ்து, மேசியாவினுடைய வருகை, எல் ஷடாய், நாபி, ப்ராஃபட், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ஆசீர்வாதம், பிளஸட், பாக்கியவான். அதுல எல்லாவற்றையும் ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர்ல சொல்லிட்டு பிளஸட் என்கிறதான அந்த பதத்தை இவர் சயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ல புரிய வைத்தார் என்று சொல்லி நான் சொன்னேன். அது எப்படி அற்புதமான ஒரு சயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் போன வாரம் சொன்னோம். இன்றைக்கும் இது எப்படிப்பட்ட புஸ்தகம் என்று பார்க்கும் பொழுது 6 குணாதிசயங்களை இந்த புஸ்தகத்திலிருந்து நான் படித்துக் கொள்ள போறேன். இந்த புஸ்தகத்திற்கு 6 வகையான குணாதிசயங்கள் உண்டு. இது எப்படிப்பட்ட புத்தகம்? முதலாவது, அப்போகாலிப்டிக் புக். அப்போகாலிப்டிக் புக், வெளிப்படுத்தின புஸ்தகம். இரண்டாவது, எக்ஸ்டாட்டிக் புக், பரவசமான ஒரு புஸ்தகம். மூன்றாவது, சிம்பாலிக் புக், குறியீடுகள் அடங்கிய புஸ்தகம். நான்காவது, ஹிஸ்டாரிக் புக், சரித்திர புஸ்தகம். ஐந்தாவது, ப்ரொஃபெட்டிக் புக், தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆறாவது, பியூட்டிஃபிக் புக், அழகிய புஸ்தகம். இந்த 6 குணாதிசயங்களும் இந்த ஒரு புஸ்தகத்திற்கு இருக்கிறது. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு கோணத்திலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உற்று நோக்கி படிப்பீர்கள் என்று சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடும். உங்களுக்கு இந்த 6 விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புஸ்தகம் முழுமையாக புரியும். முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஜூயிஷ்னுடைய மைண்ட் செட் இருக்கணும். லிட்ரேச்சர் ஸ்டைல் எப்படி இருக்கிறது என்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஏன்னா எழுதுனது ஜூ, கன்ஃபார்மா. அடுத்தது நாம் வாழ்கிற காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை போல ஒரு அற்புதமான புஸ்தகத்தை நாம் பார்க்க முடியாது. இந்த புஸ்தகத்தை படிக்க படிக்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். ஆகினால இந்த 6 விஷயங்களையும் நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கே இந்த 6 விஷயங்களையும் நாம் பார்க்க போவது கிடையாது. இன்றைக்கு 3 பார்க்கலாம், அடுத்த வாரம் 3 பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் சொல்றதுக்கு எளிமையா இருக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சதற்கு பிறகு எவ்வளவு உங்களால் கெப்பாசிட்டி புரியுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சதற்கு பிறகு என்ன நடக்கும் சொன்னா உங்களுக்கு பசி எடுத்துரும். அப்புறம் நீங்க போய் சாப்பிடணும் இல்லையா? அதற்கப்புறம் உங்களுக்கு தாங்க முடியாது. ஓகே, முதல்ல அப்போகாலிப்டிக் புக் அப்படின்னா நான் சொன்னேன் வெளிப்படுத்தின புஸ்தகம் என்று சொல்லி சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, திரை போடப்பட்டிருக்கிறது, திரையை அப்படியே கொஞ்சம் விலக்கி பார்க்கிற ஒரு அனுபவம்.
திரைக்கு பின்னால் ஒரு பார்வை. இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இங்கே திரை போடப்பட்டிருக்கிறது, இங்க ஒரு சுவர் இருக்கு, இங்க ஒரு டோர் வேற வச்சிருக்கிறேன் நான். அந்த டோருக்கு ஒரு லாக் வேற போட்டிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, அதற்குள்ள ட்ரெஷர்ஸ் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த டோருடைய கீ உங்க கையில கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுதான் இந்த புஸ்தகம், அதுதான் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவென்று சொன்னால், திரையை விலக்கி திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மகிழ்ச்சியா இருக்கா? அப்ப நீங்க உங்க கையை தூக்கி இப்படி திரையை விளக்குற மாதிரி விலக்கி பாருங்க, இப்படி திரையை விலக்கி பாருங்க. இப்ப திரையை விலக்கிட்டா அங்க என்ன தெரிகிறது என்பதுதான் இப்பொழுது நாம் படிக்க போகிறோம். அதுவரை போடப்பட்டிருந்த திரை இப்பொழுது விலக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை போடப்பட்டிருந்த திரை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு விஷன் கிடைக்கிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. திரைச்சீலைகளை இழுக்க வேண்டும். திரைச்சீலைகள் இழுக்கப்பட்டது ஆல்ரெடி. திரைச்சீலை விலக்கி பார்த்தால் நாம் பார்க்கிற முதல் காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் இன் சார்ஜ் ஆஃப் எவ்ரிதிங். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றவராய் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு இருக்கிற மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவை. தெரிஞ்சு ஆராதிக்கிறோம், தெரியாம ஆராதிக்கிறோம், புரிஞ்சு ஆராதிக்கிறோம், புரியாம ஆராதிக்கிறோம், சிலர் சொல்றதை கேட்டு ஆராதிக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா அனுபவங்களும் கிடைச்சு விடுறது கிடையாது. சிலர்லாம் சொல்றதை பார்த்தா அப்படியெல்லாம் இருக்குமா என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. சிலர் சொல்றாங்கன்னா சத்தம் கேட்டேங்கிறாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், எனக்கு கண்ணில் தெரிஞ்சதுங்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியல, நான் இது வரைக்கும் எதையுமே பார்த்ததில்லை, அப்படி இருக்கிற அனுபவங்கள் இருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒவ்வொருவருடைய அனுபவம் வித்தியாசமா. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஒருவரை விட இன்னொருவருடைய அனுபவம் வேறுபட்டு இருக்கும். இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லா மக்களும் ஒரு நெருக்கத்திற்குள்ளாக, ஒரு கஷ்டத்திற்குள்ளாக, ஒரு பாடுகளுக்குள்ளாக போகும் பொழுது, நான் ஆராதித்த ஆண்டவர் எங்கே? நான் இவ்வளவு நாளாக அவரை முழு இருதயத்தோடு ஆராதித்தேனே, அவரையே நான் சேவித்தேனே, இந்த ஆண்டவர் உண்மையாகவே எப்படிப்பட்டவர்? அப்பதான் திரையை விலைக்கு காமிக்கிறாங்க. நமக்கு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. நான் எதையெல்லாம் பாடு என்று நினைத்தேனோ அந்த பாடுகள் அத்தனையின் மேலும் அவர் அதிகாரம் பெற்றவராய் வீற்றிருக்கிறார். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாவிட்டால் ஒரு ஆபீஸ்ல ஒரு வேலை ஆகணும், ஒரு உயர் அதிகாரியின் மூலமாக ஒரு வேலை உங்களுக்கு ஆகணும். பல வருஷமா அந்த வேலை முடியவே இல்லை. நீங்களும் பெட்டிஷன் போட்டு பார்க்குறீங்க, முதலமைச்சருக்கு கடிதம் போட்டு பார்க்குறீங்க, எந்த இதுலையுமே இந்த வேலை ஆகலை. ஒரு நாள் அந்த அதிகாரியை நேராக போய் சந்திக்கலான்னு போறீங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்து உள்ள போய் பார்த்தா உங்களுக்கு மிகவும் நெருங்கினவர், நீங்கள் உதவி செய்தது நிமித்தமாக அவர் மேலே வந்தவர் அங்கே இருக்கிறார் என்கிற காட்சியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த காட்சி தான் இந்த காட்சி. இப்போ உங்களுக்கு என்ன முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்தது. இவ்வளவு நாளாக முடியாத பிரச்சனை இன்றைக்கு முடிவுக்கு வந்தது. எனக்கு ஒரு அனுபவம் நடந்துச்சு, நான் சொல்றேன் கவனிங்க. இந்த பேண்டமிக் டைம்ல நான் குடும்பமா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் கார்ல. ஒரு ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும். இப்போ கேரளா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன்.
தமிழ்நாட்டினுடைய பார்டர் செக் போஸ்ட் 4-5 போலீஸ் நிக்கிறாங்க. வண்டியை விடுவாங்களா விடலையா விடமாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ போலீஸ் வந்து 4-5 போலீஸ் ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு எங்க போறீங்க? சார், ரொம்ப நேரமா வீட்லயே இருக்கோம், காருக்குள்ளதான் இருக்கிறோம், இந்த அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு நாங்க ரிட்டர்ன் இப்படியே வந்துருவோம் அப்படின்னு சொல்றோம். இப்போல்லாம் பர்மிஷனே கிடையாது உங்களுக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு மேடம் எந்திரிச்சு நடந்து வர்றாங்க வண்டியை நோக்கி. அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தான் சீஃப் ஆஃபீஸர், சீஃப் அத்தாரிட்டி. அந்த செக் போஸ்ட்ல அவங்க சீஃப் அத்தாரிட்டியா உட்கார்ந்துருக்காங்க. நல்ல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்குது அந்த அம்மா. இந்த அம்மா எந்திரிச்சு வருது. வந்த உடனே நான் கண்ணாடி இறக்கி விட்டு பார்க்குறேன். கண்ணாடி இறக்கி விட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, செல்லம் நீ தான் உட்காந்துருக்கியா அப்படிங்குது. எனக்கு பக்குன்றுச்சு. இது யாரா இது நம்மளை இப்படி கூப்பிடுறது இந்த இடத்துல? சரிம்மா, போயிட்டு பார்த்து வந்துருமா அப்படின்னுச்சு. ஒரு உயர் அதிகாரி உள்ள எங்களுடைய நெருங்கிய உறவினர் அந்த செக் போஸ்ட்ல உட்காந்துருக்கு அந்த அம்மா. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. என் ஒய்ஃபை கேட்டு பாருங்க, இது யாரு உங்களை வந்து இந்த இடத்துல செல்லோன்னு கூப்பிடுறது யாரு? அவளுக்கும் நம்ப முடியல. செல்ல நீ தான் இருக்கியாமா, சரி போயிட்டு பார்த்து பத்திரமா வந்துருமா அப்படின்னு. இந்த போலீஸ்காரங்க ஒரு பேச்சு பேசல. அப்புறம் எல்லாரும் சல்யூட் போட்டு எனக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. சரி, ஏதோ மேடம் உடைய பெரிய ஆள் போல தெரியுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தான் மிகவும் நம்பிக்கொண்டிருந்த ஒரு நபரை அவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற கேள்வியை கேட்கும் பொழுது யோவான் சொல்லுகிறார், கொஞ்சம் திரையை விளக்கிறேன் பாருப்பா அப்படின்னு சொல்லி காண்பிக்கும் பொழுது அங்கேதான் இருக்கிறார் என்னுடைய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் பெற்றவராய் இருக்கிறார் என்கிற காட்சி எப்படிப்பட்ட காட்சி என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஜீசஸ் கிரைஸ்ட் இன் சார்ஜ் ஆஃப் எவ்ரிதிங். அதுதான் திரைக்கு பின்னால் இருக்கிற ஒரு காட்சி. இந்த லிட்ரேச்சர், இந்த இலக்கிய வகை ஒரு மிக டெரிபிளான ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, சோதனை இருக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒரு கடிதம் அல்லது நிருபம். இது எப்படி வேணாலும் சொல்லலாம். கடிதம்னு சொல்லலாம், புக்குன்னு சொல்லலாம், தீர்க்க தரிசன நூல்னு சொல்லலாம். பல வகைகள் இதில் இருக்கிறது. இது வந்து குறியீடுகளாக எழுதப்பட்ட விஷயம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது உள்ள யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். வெளியாள்களுக்கு இந்த புத்தகம் புரியாது. ஏன்னா சைன் லாங்குவேஜ், சிம்பாலிக்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த புத்தகத்தை யாராச்சும் எதிரிட்ட கொடுங்க, அவன் படிச்சுட்டு இது ஒண்ணு இல்லப்பா, இது சும்மா ஏதோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவான். யாருக்கு புரியும்? யார் உள்ள இருக்காங்களோ அவங்களுக்கு தான் புரியும். வெளியாளுக்கு புரியாத புஸ்தகம். சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சாத்தானுக்கு இந்த புஸ்தகம் புரியாது. நமக்கு தான் இந்த புஸ்தகம் புரியும். குறியீடுகளாக சொல்லப்பட்ட காரணத்தினாலே யாரு கையிலே சாவி இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த புஸ்தகம் புரியும். ஆகையினால இந்த புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா, எளிமையா யார்கிட்ட வேணாலும் கொடுத்தலாம், படிச்சு பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்ம உள்ள இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமாங்கிறது நீங்க தான் சொல்லணும். நம்ம கையில கீ இருந்தாதான் இந்த புஸ்தகம் புரியும். ஆகினால உங்களை நான் அன்போடு கேட்கிறேன், உள்ளே வாருங்கள், இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்துருங்க. அப்போ இந்த புஸ்தகம் புரியும். இந்த புஸ்தகம் புரிந்தால் கவலை போய்விடும், கண்ணீர் போய்விடும், வேதனை போய்விடும், கலக்கங்கள் போய்விடும், தொல்லைகள் போய்விடும், துன்பங்கள் போய்விடும். மென்டலி we are free, physically we are free, spiritually we are free. சரீர பிரகாரமாகவும் நாம் விடுதலையாவோம், மன ரீதியாகவும் நாம் விடுதலையாவோம், ஆவிக்குரிய ரீதியாகவும் நாம் விடுதலையாகி விடுவோம். புரியாத பொழுதுதான் ஐயோ வேண்டாம்ப்பா, இந்த புஸ்தகத்தை ஒதுக்கி வச்சிருங்க, வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த புஸ்தகத்தை நீங்கள் விலக்கி பார்த்தால், இந்த புஸ்தகத்தினுடைய தன்மை, திரையை விலக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ராஜாதி ராஜா ஆண்டவர் சிம்மாசனத்துல வீற்றிருக்கிறார் என்கிற விஷயம் புரியும். அவருடைய ஆளுகைக்குள்ளாகத்தான் எல்லாமே இருக்கிறது.
நீதி ஜெயிக்கும், அநீதி தோற்கும் என்கிறதான விஷயம் இந்த திரைக்கு பின்னால் தான் தெரியும் உங்களுக்கு. நீதி வெல்லும், அநீதி நீதியினால் வெல்லப்படும். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? நீதி ஜெயிக்கும். நீதிமான் பனையை போல செழிப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் ஒரு நாளும் கண்டதில்லை. நீதி நிச்சயமாய் ஜெயிக்கும். நீங்க திரைச்சலை இழுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது? கர்த்தர் சிம்மாசனத்தில் இருக்கிறார். நீதி ஜெயிக்கும், அநீதி நீதியினால் வெல்லப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவரை பற்றி நாம் புதிய ஏற்பாட்டிலே படிக்கும் பொழுது முதலாவது அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு யார்? தீர்க்கதரிசி. இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே படிக்கும் பொழுது அவர் ஒரு ஆசாரியன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மூன்றாவதாக புதிய ஏற்பாட்டு நூல்களிலே நாம் படிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா. இது எங்கே ப்ரூவ் ஆனதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது எத்தனையோ சாஸ்திரிகள் வந்தார்கள், 3 காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? பொன், ராஜா, வெள்ளை போளம், தீர்க்கதரிசி, தூபவர்க்கம், ஆசாரியன். வெள்ளை போளம் என்பது ஒரு கசப்பான ஒரு மெட்டீரியல். தீர்க்கதரிசிகளை பார்த்தால் என்றைக்குமே மக்கள் விரும்பவே மாட்டார்கள். தீர்க்கதரிசி வந்தாலே பயப்படுவாங்க. நீங்க வந்த காரியம் நலந்தானா? ஏன் எங்களுடைய பட்டணத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? ஊரே ஒன்று கூடி போய் தீர்க்கதரிசிட்டு உட்கார்ந்துருக்கும். எதற்குன்னு சொன்னா, எப்ப தீர்க்கதரிசி வந்தாலும் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை, ஆகையினால் ஆண்டவர் இந்த விஷயத்தை உண்மையில போடுவார் என்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தான் தீர்க்கதரிசி வருவார். ஆகையினால தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும் பொழுதே ஒரு கசப்பான அனுபவம் தான். எரேமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேலை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா தீர்க்கதரிசிகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். புஸ்தகம் எழுதாத தீர்க்கதரிசிகளை கூட எடுத்துக்கொள்ளுங்கள், சாமுவேலை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படித்தான் அனுபவமே. வெள்ளை போளம் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தார். தூபவர்க்கம், தூபவர்க்கம் என்று சொல்லும் பொழுது தூபம் போடுறது. யார் தூபம் போடுறது? ஆசாரியன். அவர்தான் தூபம் போடுகிறவர். அடுத்தது தங்கம், பொன். அது யாருக்கு அடையாளம்? ராஜாவிற்கு அடையாளம். இயேசுநாதருடைய 3 வகையான ஊழியங்களை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் 3 வகையான காணிக்கைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பூமியிலே வாழும் பொழுது தீர்க்கதரிசியாக, இந்த பூமியை விட்டு பரலோகத்திற்கு போனதற்கு பிறகு பிதாவினுடைய வலது பார்சத்திலே ஆசாரியனாக, பரிந்து பேசுகிறவராக. ஆசாரியன்னா மீடியேட்டர், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியவர் ஆசாரியன். ஆகையினாலதான் எப்போ நம்ம ஜெபம் பண்ணாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, அப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவினுடைய வலது பார்சத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதான மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது, நம்முடைய அப்போஸ்தலனும் பிரதான ஆசாரியனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இந்த ஆசாரியன் நம்முடைய பாவங்களுக்காக பரிதபிக்க கூடாத ஆசாரியன். ஆனால் நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அவர் ஆரோனின் வழியே வந்தவர், மெல்கிசேதேக்கின் முறைமையில் வந்தவர், நம்முடைய பாவங்களுக்காக பரிதபிக்கக்கூடியவர், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாமல் இருக்கிற பிரதான ஆசாரியர். இயேசு தீர்க்கதரிசி என்கிறதை சுவிசேஷங்கள் சொல்லுகிறது. சுவிசேஷ நூல்களில் படிக்கும் பொழுது இயேசு தீர்க்கதரிசி, இயேசு ஆசாரியன் என்பதை நிருபங்கள் நமக்கு சொல்லுகிறது. இயேசு ராஜா என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லுகிறது. இது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம். அதாவது எனக்கு தெரிந்த ஒரு நபர், எனக்கு பழக்கமான ஒரு நபர், நான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும்
அவரை கூப்பிட்டு பேசலாம் என்கிற ஒரு நபர் பிரைம் மினிஸ்டரா இருக்காருன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படியுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். கவனிங்கள். இதுல அடுத்தது என்ன வெளிப்படுகிறது? திரைக்கு பின்னால் பார்க்கும் பொழுது என்ன வெளிப்படுகிறது என்று சொல்லி கேட்டால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது வெளிப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இந்த புஸ்தகத்தை படிச்சா, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினார்களோ அந்த துன்பப்படுத்தின அத்தனை பேரையும் ஆண்டவர் பழி வாங்குகிறார். பழி வாங்குதல் எனக்குரியதுன்றார் ஆண்டவர். தேவ கோபம் வெளிப்படுவதை இந்த புஸ்தகத்தில் பார்க்கலாம். தேவன் கோபப்படுவாரா, பட மாட்டாரா? The wrath of God இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் வெளிப்பட்டது. எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்படியே தேவாலயத்திற்கு வருகிறார் இயேசு. மணி எக்ஸ்சேஞ்சர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பல நாடுகளிலிருந்தும் வருகிறவர்கள் அவர்களுடைய மணியை கொண்டு வருவாங்க. இங்க அவர்கள் செலவு பண்ண வேண்டும் என்று சொன்னால் இவர்களுடைய பணத்தை கொடுத்து அந்த நாட்டினுடைய பணத்தை இவர்கள் வாங்க வேண்டும். அதற்கு பேர் எக்ஸ்சேஞ்ச் பேர், மணி எக்ஸ்சேஞ்ச். இப்ப நம்ம வெளிநாடு போறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம இந்திய ரூபாயை கொடுத்து விட்டு நாம் அமெரிக்க டாலரை நாம் வாங்க வேண்டும். ஒரு 70 ரூபாயோ 75 ரூபாயோ கொடுத்தா அமெரிக்க டாலர் $1 கொடுப்பான் நமக்கு. இதுல நீங்க சரியான நபரிடத்துல போகவில்லை என்று சொன்னால் ஏமாத்திடுவான். ஒரு அமெரிக்க டாலரினுடைய மதிப்பு 75 ரூபாய் என்று சொன்னால் அவன் நம்மகிட்ட 75 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலா 100 ரூபாய் வாங்கிட்டு $1 கொடுப்பான். அப்ப யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். இதுதான் இயேசுநாதருடைய காலத்தில் தேவாலயத்தில் நடந்தது. ஏன் தேவாலயத்தில் வைத்து செய்கிறார்கள் என்று சொன்னால், பண்டிகைக்கு வரக்கூடிய யூதர்கள் தேவாலயத்தில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் இவர்கள் ஆடை வாங்க முடியும், புறா குஞ்சை வாங்க முடியும், காளைகளை வாங்க முடியும், மற்ற எல்லா பொருட்களையும் வாங்கி இவர்கள் பலி செலுத்துவதற்கும் சாப்பிடுவதற்கும் அங்கதான் வாங்கணும். ஏமாற்றுக்காரர்கள் இருந்தார்கள். என்னுடைய பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகை ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? வச்சிருந்த புறாவையெல்லாம் திறந்து விட்டார். அது பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு புறாவுக்கெல்லாம் விடுதலை. டேபிள் எல்லாம் கவிழ்த்து போடுறார். வச்சிருந்த பணத்தை எல்லாம், டேபிள் மேல வச்சிருந்த பணத்தை எல்லாம் கீழே தள்ளி விட்டார். ஒருவர் கூட இயேசுநாதரை தடுக்க முடியவில்லை. தேவ கோபம் பற்றி எரியும். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரிசாவிலே கிரஹாம் ஸ்டீவர்ட் ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகளை ஜீப்ல வச்சு எரிச்சிட்டாங்க. ஒரிசாவுக்கு வந்த மிகப்பெரிய அழிவு சூப்பர் சைக்ளோன் வந்துச்சு. நீங்க கேள்விப்பட்டீங்களா? அந்த டைம்ல சூப்பர் சைக்ளோன் பேப்பர்ல போடுறான். இந்த சைக்ளோன், சூப்பர் சைக்ளோன் என்பது எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொல்லி போடுறான். பெய்த மழையிலும் காற்றிலும் எரும மாடு புளிய மரத்து மேல இருக்கு. எப்படி இந்த எரும மாடு புளிய மரத்து மேல போச்சு? எரும மாடு மரம் ஏறுமா? அவ்வளவு உயரமான புளிய மரத்து மேல எரும மாடு செத்து கிடக்குது. எப்படி? தேவ கோபம் அடிச்ச காற்று அவ்வளவு பெரிய உருவமாகிய எரும மாட்டையே கொண்டே புளிய மரத்து மேல உட்கார வச்சிருச்சு. தேவ கோபம் பற்றி எரிந்தது ஒரிசால. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடைபெற்ற சம்பவம் இது மட்டும் இல்லைங்க. ஒவ்வொருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். தேவ பிள்ளையாக நான் பக்தியோடும் அமைதியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சக மனிதர்கள் கொடுக்கிற தொந்தரவு, நாம் குடியிருக்கும் வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற மக்கள் நமக்கு கொடுக்கும் தொந்தரவு, இவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் அமைதியா இருக்கும் பொழுது கர்த்தர் கணக்கு கேட்டாரா கேட்கல? இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாரு, கர்த்தர் கணக்கு கேட்டார். எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. உடுமலைப்பேட்டையில் எங்க சர்ச் உங்களுக்கு தெரியும். அந்த ஹைவேல இருந்து கொஞ்சம் அந்த ரோட்ல உள்ள போனா ஒரு பெரிய கேம்பஸ். அந்த ரோடு பாத்தீங்கன்னு சொன்னா மண் ரோடு. அது பொதுவான அரசாங்க வழி. அது ஆக்சுவலா
அந்த அரசாங்க வழிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் கூட கிடையாது. அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்துட்டு நடத்துகிற ஒரு நபர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவர் என்ன செய்திருவார்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த வழி முழுவதும் அங்கிருந்து வர்ற தண்ணியெல்லாம் அடைச்சு நிறுத்தி வைத்தது மட்டும் கிடையாது, ஃபுல்லா சண்டே மார்னிங் நடக்கவே முடியாத அளவுக்கு அதுல டாய்லெட் போய் வச்சிருவார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரோட பிரச்சனை தான். இங்க சர்ச்சே நடத்தக்கூடாது. இன்னைக்கு 3 வருடம் எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் நடந்த நான் சர்ச்சில் எலக்ட்ரிசிட்டியே கொடுக்கல. பார்த்தீங்கன்னு சொன்னா என்னுடைய ஃபைல் எலக்ட்ரிசிட்டி ஆஃபீஸில் இப்படி இருக்கு, இவ்வளோ பெருசு இருக்கு. அங்கே போன அந்த சீஃப் ஆஃபீஸர் கேட்குறாரு, இவ்வளவு பேரும் உங்களுக்கு பகையாளியா பாஸ்டர்? ஒரு பையன் கூட சப்போர்ட் பண்ணல, எல்லாரும் உங்களுக்கு கரண்ட் கொடுக்கூடாதுன்னு இவ்வளோ பெருசு போட்டு வச்சிருக்கான் பாருங்க, உங்கள் ஃபைல் பாருங்க இவ்வளோ பெருசு இருக்கு. அத்தனையும் உங்களுக்கு விரோதமாக போட்ட காப்பி தான் அத்தனை இவ்வளோ பெரிய ஃபைல் அடி காமிக்கிறார். இந்த குறை தீர்க்கும் நாளுக்கு போய் நான் உட்காந்துருக்கிறேன், எல்லா ஆஃபீஸர்ஸும் உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அவர் ஃபைலை தூக்கி கொடுங்கப்பா அவர்கிட்ட, இப்படி இருக்கு, இவ்வளோ பெருசு இருக்கு, நீங்க நம்பவே மாட்டீங்க. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்களோட இத்தனை பேர் கூட உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சார், எனக்கும் நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைன்ட்டேன். இதுதான் பிரச்சனை. இதற்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் காரணம், இந்த ஆள் மட்டும்தான் காரணம். நடந்தது என்ன? உன்னை எப்படியாவது இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஆள் ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்தது? வாய்க்கால் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இவன் போய் இரவுல ஒரு காலையில 2 மணி 3 மணி இருக்கும், இன்னொரு நபரோடு சண்டை போட்டு வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரை எடுத்து விடும் பொழுது அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், மண்வெட்டி எடுத்து ஓங்கி மண்டை மேல போட்டு ஓடிட்டான் அவனை. இவன் அப்படியே ரத்த வெள்ளத்துல மிதந்ததை பார்த்து யாரோ ஒருத்தர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அவனை அட்மிட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நான் சண்டே போறேன், வழியெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. நான் கேட்டேன், என்ன ஒண்ணுமே இன்னைக்கு இல்லை, என்ன நடந்தது? ரொம்ப வழி கிளியரா இருக்கு, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு. என்ன நடந்தது? இந்த மாதிரி சம்பவம் நடந்து விட்டது. எப்ப நடந்தது? இன்னைக்கு காலையில தான் நடந்தது. அதிகாலை 2 மணி இருக்கும், இந்த சம்பவம் நடந்துருச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், வழி கிளியர். இப்ப நான் என்ன செய்வது? எப்பவுமே 1 மணிக்கு ஆராதனை முடிக்கிறேன்னா 12 மணிக்கு ஆராதனை முடிச்சிட்டேன் நான். எல்லாரும் கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் 12 மணிக்கே இன்னைக்கு ஆராதனை முடிச்சிட்டீங்க? நான் சொன்னேன், இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது எனக்கு. 1 கிலோ திராட்சை பழம், 1 கிலோ ஆரஞ்சு பழம், 1 கிலோ ஆப்பிள் பழம், 3ஐயும் வாங்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனை தான் பார்க்க போனேன். என்னைய கட்டு போட்டு தலையெல்லாம் கட்டு போட்டு படுத்திருக்கான். என்னை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டான். 1 கிலோ கிரேப்ஸ், 1 கிலோ ஆரஞ்சு, 1 கிலோ ஆப்பிள், 3 போகுது அவன் கையில. நான் சொன்னேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன், நிச்சயமா நீ சுகமாய் வந்துருவ சொன்ன. நான் அங்கேயே நின்று ஜெபம் பண்ணேன். எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. அவன் கண்ணே திறந்து பார்க்கல. அவனால என்னுடைய முகத்தை பார்க்கவே முடியவில்லை. அன்று கண்ட எகிப்தியனை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலைங்க, இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. நீ போயிருவின்னு சொன்னா தேடியும் காணாது இருப்பாய். இப்ப தேடினா கூட ஆள் எங்க இருக்குன்னு தெரியல, இல்லவே இல்லை. எல்லாரும் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இன்னொருத்தர் வந்தார், பாஸ்டர் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறேன், வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னாரு. உடனே அவர்கள் கொடியை வந்து நட்டி விடுவார்கள். கொடி நட வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக வேண்டாம், யார் காசு கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு அங்க பேசிடுவாங்க. நமக்கு நீதி இந்த உலகத்திலே காவல் நிலையத்திலும் இல்லை, நீதிமன்றத்திலும் இல்லை. நமக்கு நீதி செய்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். செய்வாரா செய்ய மாட்டாரா? வெளிப்படுத்துற விசேஷத்தை என்கிற புஸ்தகத்தை திரைக்கு பின்னால் விலைக்கு பார்த்தால், கர்த்தர் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்தினார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தண்டிக்கிற ஒரு அற்புதமான காட்சியை வெளிப்படுத்துற விசேஷ புஸ்தகத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் பாட அனுபவிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எல்லாவற்றையும் சகிக்கும் பொழுது, நன்மை செய்து நீங்கள் பாட அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
கர்த்தர் இவை எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருப்பார். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களை நிச்சயமாக கர்த்தர் கணக்கு கேட்பார். ஒவ்வொருத்தரையும் சாட்சி சொன்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கை தூக்காமீங்க பார்க்கலாம். இது இப்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா எத்தனை பேர் சாட்சி சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமாய் சொல்லுவீர்கள். இப்போ ஒவ்வொருத்தர சாட்சி கேட்கலாமா அல்லது நம்ம வெளிப்படுத்தின விஷயத்தை பார்க்கலாமா? கேட்டால் பரவசமாக இருக்கும். இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பரவசமா இருந்தது கேட்கும் பொழுது. அதுதான் உண்மை. கர்த்தர் சாந்தம் உள்ளவர், அமைதியில் உள்ளவர், ஆனால் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். கஷ்டத்தோடு நாம் வேதனையோடு இருக்கிறோம். நாம் படுகிற அந்த வேதனையை என்னுடைய அப்பா பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பார்? நான் அவருடைய பிள்ளை ஆயிற்றே. நான் தவறு செய்திருந்தால் பரவாயில்லை, நான் எந்த தவறுமே செய்யவில்லையே, உண்மை ஆராதித்ததற்கு எனக்கு வந்த வேதனையா இது? யோசித்து பாருங்க. எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு அழுகைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? நாங்கள் இந்த ஊழியம் என்கிறதான ஒரு விஷயத்தை கையிலே வைத்துக்கொண்டு நாங்கள் பட்ட வேதனைகள், தூக்கமில்லாத இரவுகள், மன சஞ்சலங்கள், டிப்ரெஷன், எவ்வளவு டிப்ரெஷன் தெரியுமா வாழ்க்கையில. நீங்கள்லாம் நினைக்கலாம் நான் வெளியே பார்க்கும் பொழுது இவ்வளவு இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்குள் இருக்கும் மன அழுத்தங்கள் ஏராளம். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை படிக்கும் பொழுது, திரைக்கு பின்னால் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்கிறதான ஒரு அற்புதமான காட்சி, மகிழ்ச்சியான காட்சி. அதுவும் அவர் தரையில் உட்கார்ந்து இருக்கல, சேர்ல உட்கார்ந்து இருக்கல, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை இந்த திரைக்கு பின்னால் பார்க்க முடிகிறது. என்ன திரை விலைக்கு பாருங்கள், அப்பொழுது தெரியும். இந்த திரையை விலைக்கு பார்த்தால் அடுத்தது என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெகுமதிகளுக்கு மேல் வெகுமதி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். என்னெல்லாம் வெகுமதி கொடுக்கிறார் திரைக்கு பின்னால பார்க்கும் பொழுது. எந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனி ஒதுக்கப்பட்டதோ, விலக்கப்பட்டதோ, அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை சாப்பிடுவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கையிலே கொடுத்துட்டார். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார்கள். ஜீவ விருட்சத்தினுடைய கனிக்கு கேருபீன்களை வைத்து காவல் வைக்கிறார். அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியின் மேல் அதிகாரம் பெற்றவர்களாய் நாம் மாறுகிறோம் என்பதை திரைக்கு பின்னால் தெரிகிறது. இத்தனை பேர் திரையை விலைக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜீவ கிரீடம் சூடப்படுகிறதை திரைக்கு பின்னால் பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஜீவ கிரீடம் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்பதை திரையை விலைக்கு பார்க்கும் பொழுது தெரிகிறது எனக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். I am eating the hidden manna. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்க. இந்த யாத்ராம புஸ்தகத்துல மன்னாவை படிக்கும் பொழுது, எண்ணாம புஸ்தகத்துல மன்னாவை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் யோசிப்பேன், இந்த மன்னா எனக்கு கிடைக்குமா? இது மறைவாய் இருக்கிறதை எப்படி இருக்கும்? அப்பதான் வெளிப்படுத்தின விஷயத்துல படிக்கும் பொழுது அந்த திரை விலகுகிறது பார்த்தால் எனக்கும் இந்த மன்னா கிடைக்கிறது. ஒரு புதிய வெள்ளைக்கல்லின் மேலே புதிய நாமத்தை உனக்கு எழுதுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரிவார்ட் ஆஃப்டர் ரிவார்ட். ஜாதிகளின் மேல் உனக்கு அதிகாரம் இருக்கிறது. பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் நீ. வெண் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. என்னுடைய பெயர் அழிக்கப்படுவதே இல்லை. என்னை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தேவாலயத்தில் இருக்கிற ஒரு தூணாக நான் மாறுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தை உண்மையில் எழுதுகிறேன். தேவனுடைய நகரத்தினுடைய நாமம் உண்மையில் எழுதப்படுகிறது. கடைசியில சொல்றார், நீ திரை விலக்கி பார், சிம்மாசனத்திலே என்னோடு கூட உட்காருகிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருகிறது? ஆண்டவரோடு கூட அவருக்கு இணையாக அந்த சிம்மாசனத்துல வீற்றிருக்கக்கூடிய அந்த அதிகாரம் நமக்கு கிடைக்கிறது. இது நீங்க எதை படிச்சாலும் தெரியாது. உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும் பொழுது இதுதான் திரைக்கு பின்னால் தெரிகிறது. இதுதான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் அப்போகாலிப்டிக் திரை விலைக்கு பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக உருவாக்குகிறார். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய சீயோன், புதிய பட்டணம், எல்லாம் புதிது. என்னையும் ஆண்டவர் மறுரூபமாக்கி புதியவாக மாற்றுகிறார். ரீக்ரியேஷன், திரும்ப சிருஷ்டிக்கிற ஒரு விஷயத்தை திரைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது திரைக்கு பின்னால் நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த திரைக்கு வெளியே பின்னால நீங்கள் பார்க்கிற அடுத்த காட்சி இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன என்று கேட்டால், அவர் ஆளுகை செய்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரே ஒரு வசனத்திலே மிக அழகாக குறிப்பிடுகிறான் யோவான் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். என்ன சொல்லுகிறார்? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். இதுதாங்க மேட்டர், ஃபைனல் மேட்டர். திரையை விலக்கி பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிற காட்சி என்ன? இவர்கள் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் என்று சொன்னால், கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ஆகையினாலே அவர் ஜெயிப்பார். இப்ப இவர் ஜெயிக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார் என்கிற கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். இந்த 3 குவாலிஃபிகேஷனும் எனக்கு இருக்கா நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரா? கால்ட் அவுட். செலக்ஷன், நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? எப்போ அப்படின்னு கேட்டா, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது என்று சொல்லுவது மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுத்தால் தான் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். You have to pay the highest price to lead a Christian life. சாதாரணமாக வாழ முடியாதுங்க. நீங்க சும்மா பாட்டு படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், கோயிலுக்கு போகலாம், காணி கொடுக்கலாம், இதெல்லாமே நடத்தலாம். இது எல்லாம் நீங்க செய்யறதுனால நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு நினைக்காதீங்க. நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், you must be ready to pay the highest price. The most expensive life on this earth is the Christian life. தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா தெரியாதா? நிறைய பேருக்கு அந்த விஷயமே தெரியாது. ஒரு நாள் வரட்டும், நீங்க எல்லாரும் வாங்க, நம்ம இப்படி உட்கார மாட்டோம். நம்ம ரவுண்டா உட்கார்ந்துட்டு இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எல்லாரும் பாயிண்ட் சொல்லுவீங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய பிரைஸ் நான் செலுத்த வேண்டி இருக்கிறது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்காக என்கிறதான பதிலை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன். உண்மை உள்ளவர்கள், உண்மையா இருப்பது என்பதே ஹையஸ்ட் பிரைஸ் தாங்க. ஒத்துக்கிறீங்களா? நீங்க நான் பொய்யே சொல்ல மாட்டேன் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள். என்னெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறத பார்த்தோம் இல்லையா? என்னெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த புஸ்தகம் முதலாவது குணாதிசயம் வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம். அப்போ காலிப்டிக் லிட்ரேச்சர் ஆர் புக். இரண்டாவது, இந்த புஸ்தகம் ஒரு பரவசமான ஒரு புஸ்தகம். நீங்க இன்னும் அந்த திரைக்கு பின்னால் இருக்கிறதுல இருந்தே நீங்க வெளியே வரலன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப கொஞ்சம் வெளியே வந்துருங்க, அப்பதான் இது புரியும் உங்களுக்கு. அதுலயே நீங்க இருக்கக்கூடாது. இந்த புஸ்தகத்தை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான 4 வகையா நான் பிரிச்சிருக்கிறேன். யோவானின் சரீரம், ஜான்ஸ் பாடி. யோவானின் மனம், ஜான்ஸ் மைண்ட். யோவானின் இருதயம், ஜான்ஸ் ஹார்ட். யோவானின் ஆவி, ஜான்ஸ் ஸ்பிரிட். 4 இடத்துல இருக்குங்க. 4 ஒரே இடத்துல இல்ல. நீங்க கேட்கலாம், என்ன ஒரு மேஜிக்கா, கூடு விட்டு கூடு பாயிரவரா, இது பெரிய ஏதோ மந்திரத்தை படிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு நீங்க நினைக்கலாம். இல்ல, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கவனிங்க. யோவானுடைய சரீரம் எங்கே இருக்கிறது? பத்மு என்கிறதான தீவிலே அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டவராக இந்த தீவிலே அவர் இருக்கிறார். தீவு முழுவதுமே சிறைச்சாலை தான். எப்படி அந்தமான் தீவு ஒரு சிறைச்சாலையோ, அந்தமான் முதல்ல தீவு ஃபுல்லாவே ஒரு ஜெயில் தானே. ஏன் பிரதர், கரெக்டா நான் சொல்றது? இங்கிருந்து கொண்டு போய் அங்க விட்டுட்டாங்கன்னா வெளியே வர முடியாது, அவ்வளவுதான்.
அதை போல அந்த காலத்திலே ரோமர்கள் யாரெல்லாம் ரோம அரசாங்கத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்களோ அவர்களை அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டு அவர்களை கொண்டு போய் இந்த தீவில் விட்டுருவாங்க. ஏன் இவன் கைது செய்து கொண்டு போய் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், இவன் அடுத்தவர்களையும் பாய்சன் பண்ணக்கூடாது. அதுதான் பிரச்சனை. இப்ப திருடனை பிடிச்சு கொண்டு ஜெயிலில் வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த திருடன் பல திருடர்களை உருவாக்கிடுவான். அதனாலதான் அவனை பிடிச்சு கொண்டு ஜெயிலில் வைக்கிறது. அவனை ரோட்ல, அவனை சமுதாயத்தில் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனை பார்த்து இவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா 10 பேரை திருடனை உருவாக்கிடுவான். நடக்குமா நடக்காதா? இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறவனை, பிக் பாக்கெட் அடிக்கிறது வந்து அடிக்கிறவன் யார்கிட்ட இருந்து பிக் பாக்கெட் அடிக்கிறத பழகிறான்? அடிக்கிறவங்கிட்ட இருந்தா பழகுவான். அவன் தான் சொல்லி கொடுப்பான் எப்படா பிக் பாக்கெட் அடிக்கணும்னு சொல்லி, ட்ரெயினர். இப்ப அடுத்தவனை பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு இவன் ட்ரெயின் பண்றதுக்கு முன்னால இவனை கொண்டு எங்க விடணும்? ஜெயில விடணும். The island of Patmos was a political prison. அரசியல் சிறைச்சாலை. அப்படின்னா ரோமர்கள் என்கிறதான அந்த கொடூரமான ஆட்சியாளர்களுக்கு இணங்காத ஒரு காரணத்தினாலே யோவான் சிறைச்சாலைக்கு வருகிறார். அவர் ஏன் இணங்கவில்லை, என்ன இணங்கவில்லை என்கிறத அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் பார்க்கிற இந்த காட்சி இதுதாங்க பேட்மோஸ் ஐலாண்ட். ஒரு ஸ்மால் வீடியோ கிளிப் இருக்கு பாருங்க, பேட்மோஸ் ஐலாண்ட். இதுதான் பத்ம தீவு. 8 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் அகலம். எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த தீவுல தான் யோவான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய சரீரம் இங்கே இருக்கிறது. கையிலே விலங்குகள் பூட்டப்பட்டவராக, எதையுமே செய்ய இயலாதவராக இந்த தீவிலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அரசியல் கைதியாக அவரை கைது செய்திருக்கிறார்கள்.
யோவானுடைய சரீரம் அங்கே இருக்கிறது. நீங்க பார்த்த தீவுல யோவானுடைய மனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் முழுவதும் பைபிள் இருக்கு. எப்படி இருக்கும்? மைண்ட் எல்லாம் எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. இவருடைய மனம் முழுவதும் வேதாகமத்தில் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமே, உதாரணமே அந்த புஸ்தகம் தான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 404 வசனங்கள் இருக்குது. 404 verses are there in the book of Revelation. Out of 404 verses, 278 verses are the exact quotations from the Old Testament. இப்ப நீங்க சொல்லுங்க, இவருடைய மனம் எங்க இருக்கிறதுன்னு சொல்லி. Filled with the scripture. வேத வசனத்தினால் இவருடைய மனம் நிறைந்திருக்கிறது. 404 வசனத்துல 400 பழைய ஏற்பாட்டிற்கான குறிப்புகள் அதிலே இருக்கிறது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 400 allusions to the Old Testament, 278 direct quotations from the Old Testament. சரீரம் எங்கே இருக்கிறது? விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறது. அவருடைய மனம் முழுவதும் எதனாலே நிறைந்திருக்கிறது? மைண்ட் ஃபுல்லா எதில் இருக்கு? பைபிள். கம்ப்ளீட்டா பைபிள் தான். பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 39 புஸ்தகங்கள் இருக்குங்க. அந்த 39 புஸ்தகத்துல 24 புஸ்தகத்திலிருந்து மேற்கோள்கள் இந்த வெளிப்படுத்தின விஷயத்துல மட்டும் இருக்கு. Can you imagine this? அவருடைய மனம் முழுவதும் வேதாகமத்தினால நிறைந்திருந்தது. சரீரம் சிறைச்சாலையில் இருந்தது. மனம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தது. இப்ப யோவானுடைய இருதயம் எங்க இருக்கிறது? இந்த 7 சபைகளுக்குள்ளதான் இவருடைய இருதயம் இருக்கிறது. ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தார் இந்த 7 சர்ச்சுக்குள்ள. ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தார். எபேசுல இருந்து சிமிர்னாக்கு வருவார், சிமிர்னால இருந்து பெர்கமுக்கு வருவார், பெர்கமுல இருந்து தயத்தீராக்கு போவார், தயத்தீரில இருந்து பிலடெல்பியாக்கு வருவார், பிலடெல்பியால இருந்து லவோதியேக்கியாக்கு வருவார். ஃப்ரீயா சுத்திட்டு இருந்தார். சரீரம் சிறைச்சாலையில் இருக்கிறது. மனம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறது. இவருடைய இருதயமோ அந்த 7 சபைகளுக்குள்ளதான் இருக்கு. அந்த மக்களோடு மக்களாக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் நம்முடைய இருதயம் நம்முடைய பிள்ளைகளோடு தான் இருக்கு. இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்க இருதயம் எங்க இருக்கு? உங்க பிள்ளைகிட்ட தான் இருக்கு. அவங்க 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்தாலும் உங்களுடைய இருதயம் அங்கதான் இருக்கும். 50 கிலோமீட்டர் இருக்காங்க, 50,000 கிலோமீட்டருக்கு தூரம் பண்ணதான் இருந்தாலும் உங்க இருதயம் எங்க இருக்கும்? உங்க பிள்ளைகளோட தான் இருக்கு. நான் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறனோ இல்லையோ, நீங்க நினைக்கலாம் நாம போகும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டரை பார்க்கிறோம்னு சொல்லி. வருஷம் முழுவதும் என்னுடைய இருதயம் உங்களோடு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. My heart is with my people. இந்த இடங்களுக்கு என்னென்னலாம் பெயர்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன, எவ்வளவுக்கு என்ன டிஃபரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த விஷயத்துல பார்க்கலாம். இந்த வாரம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப யோவானுடைய ஆவி எங்கே இருக்கிறது? யோவானுடைய ஆவி கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறது. John's spirit is in the spirit, in the God spirit. அவர்தான் சொல்லுகிறார். யோவான் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 10 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே. இப்ப இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவானுடைய நிலைமை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சல? இப்ப இந்த புக் எவ்வளவு பரவசமான புஸ்தகம் என்பதை யோசித்து பாருங்க. சிறைச்சாலையிலே அவருடைய சரீரம், சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க. ஆவி கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறது.
இதுதாங்க யோவானுடைய நிலைமை. அப்ப இந்த புக் எப்படிப்பட்ட புக்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லுகிற விஷயங்கள் உங்களுக்கு இந்த புஸ்தகத்தை இன்னும் படிக்கணும்னு தோணுதான் தோணலையே? இதுவரைக்கும் புறக்கணிக்கப்பட்டு இதைய படிச்சு நம்ம என்ன புரிய போகுது, நமக்கு ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு இருந்த நிலைமை இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்பதை யோசித்து பாருங்க. மூன்றாவது ஒரு விஷயத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். 6 குணாதிசயங்களை பார்த்தோம் இந்த புஸ்தகத்துக்கு. முதலாவது வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம், இரண்டாவது பரவச புஸ்தகம், மூன்றாவது குறியீடுகள் அடங்கிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப விசித்திரமான அற்புதமான அடையாளங்கள்லாம் இந்த புஸ்தகத்துல இருக்கும். ரொம்ப விசித்திரமா இருக்கும். நம்மளால அந்த குறியீடுகளை கற்பனையே செய்ய முடியாத அளவிற்கான குறியீடுகள், அடையாளங்கள் இந்த புஸ்தகத்துல ரொம்ப விசித்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த குறியீடை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த ஒரு சிம்பல் ரோட்ல போகும் பொழுது ஒரு கேர்ள் ஒரு பாய் கையை பிடிச்சிட்டு போற அந்த ஒரு நிழல் படம் கீழே ஸ்கூல் எழுதியிருக்கு. நீங்க ரோட்ல போகும் பொழுது இந்த குறியீடை பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க? ஸ்கூல் இருக்கு, எந்த நேரத்தில் வேணாலும் என்ன பண்ணலாம், குழந்தைகள் குறுக்கால வரலாம். இந்த குறியீடை பார்த்த உடனேயே கண்டிப்பா குழந்தைகள் குறுக்க கண்டிப்பா வரும்னு எங்கேயாவது ஏதாவது நிச்சயம் இருக்கா? எதை நிச்சயம் இருக்கா? இல்ல, அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. தன்னை தாண்டி யதார்த்தத்தை சுட்டிக்காட்டும் ஒன்று. இந்த குறியீடுகள் யதார்த்தத்துடன் ஒத்து போகிறது. அந்த யதார்த்தத்தை பற்றி அது உங்களுக்கு சொல்லுகிறது. ஆனா என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா, நீங்க அதை ரொம்ப அதிகமா அழுத்தவே முடியாது. அதனாலதான் இந்த சிம்பல்ஸை படிக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும்னு அர்த்தம். அது ஒரு யதார்த்தத்தை தான் உங்களுக்கு சொல்லுது, அவ்வளவுதான். டீர் கிராசிங் இப்படி ஒரு சிம்பல் போட்டிருக்காங்க. நீங்க வண்டியை நிறுத்திட்டு மான் கிராஸ் பண்ணாதான் நான் போவேன்னு சொன்னா நீங்க நின்றே இருக்க வேண்டியதான். என்னைக்கு கிராஸ் பண்ணது தெரியாது, நமக்கு தெரியாது. அது என்னைக்கு கிராஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. வருஷ கணக்கில் நடக்காமலும் இருக்கலாம். பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல 10 மான் கூட உள்ள வெளியே போகலாம். 1 by 1 லைனா போகலாம். அது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை, அவ்வளவுதான். ஆகையினால இந்த குறியீடுகள் அடங்கிய இந்த புஸ்தகத்தை நீங்கள் வியாக்கியானம் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அடையாளங்களை பார்த்த உடனே இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. அதுல யதார்த்தமும் இருக்கிறது, அதுல உண்மையும் இருக்கிறது. அவ்வளவுதான். குறியீடுகள் அடங்கிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிற குறியீடுகளை 4 வகையாக நான் பிரிக்கிறேன். இந்த அடையாளங்கள் வெளிப்படையான அடையாளங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, நமக்கே நல்லா தெரியும் இந்த அடையாளங்களை யாருமே நமக்கு விளக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை என்று சொல்லுகிற அடையாளங்கள். நம்ம படிச்சா நமக்கே தெரியும். இட் இஸ் ஆப்வியஸ், இட் இஸ் ஓப்பன், இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஒரு நபர் நமக்கு அந்த அடையாளங்களை விளக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லாத அடையாளங்கள் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தில். அடுத்தது 2வது கேட்டகரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, விளக்கப்பட்ட அடையாளங்கள். அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட். அப்படிப்பட்ட அடையாளங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. 3வது இணையான அடையாளங்கள், parallel signs. What do you mean by parallel signs? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகியனால உங்களுக்கு என்ன புரியணும்னா பழைய ஏற்பாடு புரியணும். 4வது ஒன்று இருக்கு, obscure signs, தெளிவற்ற அடையாளங்கள். அது இதுதான் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக சொல்ல முடியாது. நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா, எல்லாம் தெரிஞ்ச வல்லவன்றா இவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார்னு நினைக்காதீங்க. நீங்க முடியாது. சிலது அப்பதான் புரியும்னா அப்பதான் புரிஞ்சுக்கிறது நல்லது. ஆண்டவரே வச்சிருப்பாரு. இப்ப புரிஞ்சதுன்னா இவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான்னு சொன்னா அப்பதான் புரிய வைப்பார். ஆகினால சிலவற்றை நமக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் சொன்னா நம்ம நல்லா இருக்கலாம்ல. நல்லா இருக்கலாமா வேண்டாமா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க? ஆமா, நல்லா இருக்கலாங்கிற நான். ஆண்டவரே புரியக்கூடாதுன்னு சில விஷயங்களை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது வரட்டும், அவனுக்கு அந்த டைம் வரட்டும், புரியட்டும் சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கும் போது அப்படி இருந்துக்கலாம். நம்ம
குறியீடுகள் அடங்கிய புஸ்தகம் என்று சொல்லும் பொழுது குறியீடுகளை 5 வகையா பிரிச்சிருக்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இது விஷயம், அதற்கப்புறம் 4 விஷயம்: வெளிப்படையான அடையாளங்கள், விளக்கப்பட்ட அடையாளங்கள், இணையான அடையாளங்கள், தெளிவற்ற அடையாளங்கள். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? வெளிப்படையான அடையாளங்கள். அக்கினி கடல் யாருமே விளக்க வேண்டியதில்லை, நரகம் நமக்கு நல்லாவே தெரியும். The books are open அப்படின்னா புத்தகங்கள் திறந்திருக்கிறது, அதுல பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய பேர் உங்க பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யாரும் ஒருத்தர் உங்களுக்கு இதுக்கு கமெண்ட்ரி எழுதியோ இல்லாவிட்டால் பெரிய நான் 1 மணி நேரம் உனக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப வாப்பா அக்னி கடல்னா என்னன்னு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய வெள்ளை சிங்காசனம், a big white throne, ஆண்டவர் இருக்கிறார் அந்த சிங்காசனத்துல, அது ஆண்டவருக்கான சிங்காசனம். இவைகள் எல்லாம் வெளிப்படையாக தெரிகிறதான அடையாளங்கள், விளக்கம் வேண்டும் என்கிறதான விளக்கம் தேவைப்படாத அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் ஏற்கனவே விளக்கப்பட்ட அடையாளங்கள், எக்ஸ்பிளைன்டு சைன்ஸ். 7 நட்சத்திரங்கள், 7 விளக்குத்தண்டுகள், 7 விளக்குகள். தூபம் என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது? அது ஜெபத்தை குறிக்கிறது. அடுத்தது சர்ப்பம். சர்ப்பம்னு படிச்ச உடனே நீங்க ஒரு பெரிய பாம்பை தான் எதிர்பார்ப்பீங்களா? சர்ப்பம்னா எதை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது, அவ்வளவுதான். டிராகன் சொன்ன உடனே பெரிய டிராகன் வரும்பா அப்படின்னு சொல்லி நீங்க டிராகன் எதிர்பார்த்தீங்கன்னா முடியாது. அது என்னது? பிசாஸ். அப்ப வெளிப்படையான அடையாளங்கள், விளக்கப்பட்ட அடையாளங்கள், எக்ஸ்பிளைன்டு சைன்ஸ். அடுத்தது இணையான அடையாளங்கள், parallel signs. ஜீவ விருட்சம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அடையாளங்களுக்கு இணையான அடையாளங்கள் ஆகியனாலதான் இது parallel signs பேர். இருப்புக்கோல் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? பழைய ஏற்பாட்டில். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி, புயக்கலத்தை போல அவர்களை நொறுக்கி போடுவார் 2வது சங்கீதத்தில். விடிவெளி நட்சத்திரம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அடையாளங்கள். 4 குதிரை வீரர்கள், 4 மிருகங்கள், இவைகள் எல்லாம் parallel signs, இணையான அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ தெளிவற்ற அடையாளங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வரைக்கும் இந்த 2 சாட்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு புரியறது கஷ்டமா தான் இருக்கு. நாம் முடிந்தவரை அவைகளை நாம் விளக்கலாம். முடிந்தவரைங்கிறத விட நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வேதத்தோடு ஒத்து அந்த 2 சாட்சிகள் யார்? வெண்மையான குறிகள். அதாவது இதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஹிப்ராயிக் அண்ட் ஜூயிஷ் மைண்ட் செட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு புரியும். இந்த வெண்மையான குறிகள் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே அந்த ஏபோத்துல 2 இருக்கும். ஒன்று உரீம், இன்னொன்று தும்மீம். தும்மீம் என்பது கருப்புக்கல், உரீம் என்பது வெள்ளைக்கல். சோ இப்படி சில விஷயங்களை நாம் பொருத்தி பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த புஸ்தகம் வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகம், இந்த புஸ்தகம் பரவச புஸ்தகம், இந்த புஸ்தகம் குறியீடுகள் அடங்கிய புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு உங்களுக்கு திறவுகோல் தேவை. What do you need? Key. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நிறைய பேர்ட்ட இந்த கீயே கிடையாது. இந்த கீக்கு ஒரு பேர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இந்த புஸ்தகத்தை திறக்கிறதற்கு இருக்கக்கூடிய, இந்த புஸ்தகத்தை திறக்கணும்னு சொன்னா ஒரு கீ வேணும். அந்த கீக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருவர்? நேம் ஆஃப் த கீ இஸ் பெர்சிக்யூஷன். நம்ம 4 சவுத்துக்குள்ள கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இந்த புஸ்தகம் திறக்கவே முடியாது. என்னைக்கு பிரஷர் வருதோ அந்த பிரஷர் தான் இந்த புஸ்தகத்தை புரிந்து கொள்வதற்கான சாவி. அது வரைக்கும் இந்த புஸ்தகம் திறக்க முடியாது. நீங்க சைனால போய் கேட்டு பாருங்க, இந்த புஸ்தகத்தை படிச்சா அவனுக்கு தெளிவா புரியும். ஏன்? பெர்சிக்யூஷன், அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ்.
இப்ப நார்த்தில் இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, இந்த புஸ்தகத்தை சொல்லி பாருங்க, தெளிவா புரியும். என்ன காரணம்? ப்ரெஷர், பர்சிக்யூஷன். நம்மெல்லாம் என்னங்க பர்சிக்யூஷன்ல இருக்கிறோம்? என்ன பர்சிக்யூஷன் இருக்கு நமக்கு? என்ன பிரச்சனை, என்ன பாடு இருக்கு? எந்த பாடும் கிடையாது. ஜாலியா வர்றோம், ஜாலியா போறோம், ஜாலியா வர்றோம், நம்ம நினைச்ச நேரத்துக்கு வர்றோம் இல்லையா? நமக்கு ஒரு கண்ட்ரோலே கிடையாது. நம்ம நினைச்சா போயிடுறோம், நினைச்சா வர்றோம், நினைச்சா வர்றதும் கிடையாது. நமக்கு என்ன கண்ட்ரோல் இருக்கு யோசிச்சு பாருங்க. சைனால நீங்க சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னா, அந்த டைமுக்குள்ள நீங்க போகலன்னு சொன்னா நீங்க ரோட்லயும் போக முடியாது, அங்க கேட்டும் திறக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வீட்டில் இருந்துக்க வேண்டியது. எல்லாம் அண்டர் கிரவுண்ட் சர்ச். நமக்கு என்னைக்கு நமக்கு ப்ரெஷர் வருதோ அன்றைக்கு தான் நமக்கு நம்ம சரியாவும், நம்ம சீர்படுவோம். அவுட் சைடு ப்ரெஷர் தாங்க நம்மளை சீர்படுத்தும். அவுட் சைடு ப்ரெஷர்ல தான் நம்ம க்ரோ ஆகும். விசுவாசத்திற்காக நீங்கள் பாட அனுபவிக்கும் பொழுது மட்டுமே இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நன்றாக புரிந்து கொள்ளுவீர்கள். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். When you suffer for your faith, you will understand the book of Revelation in a better way. That is the only key. That is the only key. நம்ம ஃபெய்த்துக்காக என்னைக்காவது நம்ம சஃபர் ஆயிருக்கோமா? நம்ம பற்றி கொண்ட விசுவாசத்திற்காக நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பாட அனுபவிச்சிருக்கோமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த விசுவாசத்தை விட்டுரு, இயேசுவை நீ ஆராதிக்காதே. கொஞ்சம் கொஞ்சமா வருது ப்ரெஷர், ஸ்லோவா வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் வரும், அப்பொழுது தெரியும் நம்ம போட்ட அல்லேலியாவும், நம்ம அட்டன் பண்ண சர்ச்சும், நம்ம பண்ணின ஜெபமும், நம்ம போட்ட ஆமேனும் எப்படிப்பட்டது என்கிறது அன்னைக்கு தெரியும். ஒரு தாய் தான் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு அவள் ஆயத்தமாக இருக்கும் பொழுது சொல்லுகிறான், இந்த இயேசுவை மறுதலித்தால் தான் இந்த பிள்ளைக்கு நீ பால் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிறாள், நான் மறுதலிக்க மாட்டேன். அந்த தாயினுடைய கண் முன்பாகவே அந்த குழந்தை அலறுகிறது, கத்துகிறது, வரல்கிறது, அந்த குழந்தை சாகிறது. அந்த தாய் சொல்லிவிட்டாள், என்னுடைய குழந்தை இறந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை மறுதலித்து இந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்க மாட்டேன். என்னுடைய குழந்தைக்கு ஒரு நாள் வரும், மகிழ்ச்சியோடு கூட என்னுடைய குழந்தையை நான் பரலோகத்தில் சந்திப்பேன் என்று சொல்லி அந்த குழந்தையினுடைய ஜீவன் அந்த தாயினுடைய கண் முன்பாகவே போகிறது. கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. நமக்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப பாடுபடுறோம் பிரதர். என்ன பாடுபடுறீங்க பிரதர் அப்படின்னு கேட்டா, கேட்கறதுக்கே கூச்சமா இருக்கும். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த யோவான் அவருடைய காலத்தில் எப்படிப்பட்ட கொடூரமான விஷயங்கள் நடந்தது, சரித்திரத்தை நாம் படிக்க போகிறோம். This book is a historical book. Don't miss it. இதை நீங்கள் கண்டிப்பாய் படிக்க வேண்டும். சரித்திரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், next week when you come, அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் எப்படிப்பட்ட சாவி இருந்தால் இந்த புஸ்தகம் திறக்கும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புஸ்தகத்தினுடைய குணாதிசயங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். திரையை விலக்கி பாருங்கள், இயேசு தெரிகிறார். இது ஒரு பரவசமான புஸ்தகம், இது குறியீடுகள் அடங்கிய புஸ்தகம். இப்படிப்பட்ட புஸ்தகம் நம்முடைய கையில் இருப்பது நாம் பெற்ற பெரும் பாக்கியம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய கையில் இருப்பதுதான் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதமே இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் தான்.
இது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் பைபிள் ரொம்ப ட்ராஜடியான ஒரு விஷயத்தோடு முடிவடைந்திருக்கும், யூதா நிருபத்தோடு கூட. நான் இன்னைக்கு யூதாவை சொன்னேன்ல, நான் யூதா நிருபத்தோடு வேதாகம் முடிந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அத்தனையும் ஆமா. ஆனா இதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. சரித்திரம் என்பது ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளும் சபைகளிலே சரித்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பதே கிடையவே கிடையாது. when you understand the history, your faith will become strong. உங்களுடைய விசுவாசம் மிக ஆழமாக உறுதிப்படும்.